எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்படின்றது ஆதாரத்தோடு கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. காரணம் என்னென்னா, அதாவது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் இந்த சுக்கிர பகவான். நாம் ஒரு கார் வாங்கிட்டோம், ஒரு வண்டி வாங்கிட்டோம், ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு இடம் வாங்கிட்டோம், ஒரு சொத்து வாங்கிட்டோம், ஒரு நகை வாங்கிட்டோம்னா பார்க்குறோன்னா சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரந்த சடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா இந்த சுக்கிரன் தான். குடிசையில் இருக்கிறவங்களுக்கு கூட கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தகுதி சீக்கிரம் யாருக்கு இருக்குதுன்னா சுக்கிரனுக்கு தான் இருக்குது. குருவை விட அதிர்ஷ்டத்தை டக்குன்னு கொடுக்குறவர் யாருன்னா அதாவதுன்றது சுக்கிர பகவான் தான். ஆனால் நிறைய பேருக்கு யாருக்கு தெரியும், இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான் போய் உச்சம் அடைகிற ஒரு வீடு எந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதாவது மீன ராசியில் தான் இப்போ உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன? நீச்சம் அப்படின்னா மறைவு, அதாவது அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு வேலை செய்யாது, இருந்தும் பயனில்லை, புரோஜனம் இல்லைன்னு சொல்கிறது தான் அதாவது நீச்சம். ராஜபங்கம் நீச்ச யோகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கிரகம் அங்கே செயல் இழந்துட்டாரு, வேலை செய்யாதுன்னு சொல்கிறது. உச்சம் அப்படின்னா என்ன? அதிர்ஷ்டம். அதாவதுன்றது ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு பூமி வாங்குகிறோம், ஒரு மண் வாங்குகிறோம், ஒரு மனையை தேடுறோம், ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், ஒரு வண்டி காரு வாங்குகிறோம், மொத்தத்தில் ஒரு 4 காசு மிச்சப்படுத்துகிறோம். அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 காரணங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும். ஒன்று, நம்ம ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும். அடுத்தது, நம்ம திசா புத்தி நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு இது 2 நல்லா இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையுடைய தரம் நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ராசி இருக்குதுன்னா அந்த ராசிக்கு அதிபதி தரமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் மீன ராசியில் இப்போ என்ன இருக்கிறாருன்னா உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மேக்சிமம் சுக்கிரன் போய் உச்சம் அடையக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி துளாராசி இந்த 2 ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் அதிகமாக காரு வண்டி நகை நெட்டு இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் நிறைய வாங்குவாங்க. என்கிட்ட பணமே இல்லைங்க, நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன், ஏதோ ஒரு யோசனை வந்தது, போனால் வாங்கிட்டு வந்துட்டேன், நினச்சி பார்க்கல, திடீர்னு மாற்றிட்டேன், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், இன்னைக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக சொல்கிற நடக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ நகை நெட்டு வண்டி வாகனம் மாத்திர யோகம், வாங்குகிற யோகம், அதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறது என்னென்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் மீன ராசியில் இப்போ உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? உச்சம் அடையும்போது 12 ராசியில் உச்சம் அடைகிறது ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான். சரிங்களா? அந்த சுக்கிர பகவான் அது சாதாரணமாக உச்சப்பட்டு இப்போ உட்காரல. சுக்கிரனோ அதாவது குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குருவுடைய வீட்டில் உட்காந்து அவர் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். குரு உங்களுக்கு எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு கொடுக்கறது கோடி கோடியாக கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி புண்ணியம். இவர் அதாவது மீன ராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா குருவுடைய வீடு. மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இன்னைக்கு 334 டிகிரியில் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி இப்போ உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அருமையான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேடி வரும். ஒரு 10 குழந்தைங்க ஒரு ரேஸில் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த 10 குழந்தைங்க ஜெயிக்க போகிறதில்ல, அதில் ஜெயிக்கிறது நம்ம ஒரு குழந்தை தான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தை தான் ஜெயிக்குதுன்னு சொல்லி அந்த 9 பேரும் விளையாடாம விடுறதில்லை, விளையாடுறோம் இல்லைங்களா? அதுபோல்
நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டம் நம்ம மைதானத்தில் இறங்கி விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆடியன்ஸ் மாதிரி வெளியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் சொல்கிறவங்கெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு நல்லது நடக்கலை எப்படின்னா, முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். முயற்சி எடுப்பவன் கண்டிப்பாக தோற்பதில்லை. முயற்சி எடுக்காதவன் எப்பவுமே ஜெயிக்க போகிறதே இல்லை, இல்லைங்களா? அது மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு நம்மளால் முடியும், அடுத்தது என்ன பண்ணலாம் யோசிக்கணும். 500 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருச்சு, 1000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருச்சு, இது வச்சு நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ணிக்கலாமன்னா இந்த காலகட்டம் போதாது. இன்னைக்கு அடுத்தது 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அது முயற்சி பண்ணணும். முயற்சி எடுக்கிறவங்க நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா ஒரு பாதை தான் காட்டி விடுவார், அந்த பாதையில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரமாட்டார், இல்லைங்களா? அதுபோல் துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. 2024 ஏற்பட்டது எவ்வளவோ கஷ்டம், வயசுக்கு மீறின பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் எது செஞ்சாலும் இன்றைக்கி வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத குற்றம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வாழணுன்ற ஆசை இருக்கிறத தவிர வாழ முடியாமல் இருந்தங்க அப்படின்றீங்களா, நிச்சயம் வாழ போகிறீங்க. இது ஏன் சொல்கிற அப்படின்னா, அடுத்தது இதே 2025 வருடத்தில் குரு பயிற்சி ஆகிறார். நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ குரு வந்து 2025 வருடத்தில் 5வது மாதம் 14ஆம் தேதி குரு வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுறாரு, ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறாரு. 5வது மாதம் 14ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ மிதுன ராசிக்கு போக வேண்டிய குரு பகவான் யாரை பார்க்குறாரு, 5ஆம் இடமா உங்கள் துளாராசி தான் பார்க்குறாரு. 5வது ராசின்னு சொல்லக்கூடிய துளாராசி பார்க்குறாரு, 7வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி பார்க்குறாரு, 9வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசி பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும், அதாவது 2025 5வது மாதத்துல இருந்து 2026 5வது மாதத்து வரைக்கும் குரு உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருந்து சூப்பரான ஒரு பாதை காட்டுவார், சரிங்களா? அந்த பாதையில் முடிஞ்சு போகிறவங்க ஜெயிக்கலாம் ஒன்று. அதே மாதிரில இப்போ சனி பயிற்சி ஆகிறார் அடுத்தது. அப்போ சனி பயிற்சி ஆகும்போது இப்போ சனி வந்து உங்களுக்கு பஞ்சமச்சனியாக இருக்கிறார். பஞ்சமச்சனினா என்ன? பஞ்சமச்சனினா 5: நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. அதுதான் பஞ்சபோதம், அதுதான் பஞ்சமச்சனி. உங்கள் ராசிக்கு இப்போ 5ல் சனி இருக்கிறார். அப்போ 5ல் சனி இருக்கும்போது நிச்சயமாக சனி வந்து இப்போ உங்கள் 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சனி பகவான் வந்து இருக்கும் இடத்துக்கு 7.5, ஆனால் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். அப்போ சனி பகவான் புத்திர பாக்கியத்துக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி அவர் தான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியே சனி தான். அவர் ஆட்சியாக இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இருக்கும். எப்போ வரைக்கும்? இந்த மார்ச் 29 வரைக்கும். மார்ச் 29 சனி பயிற்சி ஆகிறார். அப்போ 5ல் இருக்கிற சனி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடம்னா ரோகஸ்தானத்துக்கு போயிடுவார். வம்பு, வழக்கு, நோயினுடைய கஷ்டம், கடன், இந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவார். அப்போ மார்ச் மாதம் 29 வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு சனி நல்லது ஆட்சியாக இருக்கிறாரு. 2வது திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 9வது இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடம்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணத்துக்கும் இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இது திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, புத்திர பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, 2வது வாழ்வாதாரம் மாறுறதுக்கு, ஏதாவது ஆடம்பர பொருட்கள் தேடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதே போக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய காலகட்டத்துக்கு சம்பாதிக்கணும், சாதிக்கணுன்ற வேகம் மட்டும் இருந்தால் போதாதுங்க. அது கூட மன தைரியமே வேணும். தைரியம் இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளார இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா, யாரை பார்த்தாலுமே துளாராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, வாழ முடியல, வளர முடியல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்கிற முடியாது, சரிங்களா? ஆனால் உங்களுடைய அமைப்புக்கு உங்களோட ராசிக்கு அதிபதி போய் நல்ல இடத்துல உட்காந்து, 2வது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4ஆம் இடத்துல புதன் பகவானும் சூரிய பகவானும் 2 பேரும் மகர ராசியில் சூரியன் பகையாகவும் புதன் பகவான் நட்பாகவும் இருக்கிறதுனால, ஏன்னா 4ஆம் இடம்னா சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அம்மா வழியிலேயாவது அல்லது மனைவி வழியிலேயாவது உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்கும். தாய்க்கு பின் தாரம் பண்ணுற மாதிரி, சரிங்களா?
அதனால் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் குடும்பத்தில் கலந்துக்கிட்டு பண்ணுறது துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.